கேட்டோம், அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் முந்தைய விவாதத்தில் இந்த விவாதம் வரைக்கும் வேற யாருடைய கருத்தையாவது நாங்க ஆதாரமா வச்சிருக்கிறோமா? குர்ஆனை மட்டும்தான் ஆதாரமா வைக்கணும். நீங்க அப்துல் கார் ஜிலானி ஆதாரமா வச்சீங்க அப்படிங்கிறாங்க. அப்துல் கார் ஜிலானி ஆதாரமா வச்சேன், ஆதாரமா வைக்கல. இப்ப எங்களை கிறிஸ்தவ கலாச்சாரங்களை இவரையும் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஆதாரம் அந்த டாபிக் நிறுவுறது கேட்கல. அவர் இது மாதிரி சொல்லி இருக்கிறாரு, அவர் கிறிஸ்தவ கலாச்சாரம் சொல்லிடுவீங்களா, அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டனே தவிர, அவர் செஞ்சதுனாலதான் வலது கையில செய்யணும் நான் என்ன செய்யல, ஒத்த கையில செய்யணும் ஆதாரம் காட்டல. ஆதாரம் தான் காட்டக்கூடாது, ஆதாரமா என்ன செய்யல, காட்டவே கிடையாது. அதனால ஒப்பந்த மீறல்ங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நோவினைப்படுத்தலாமா? என்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் தவறாவும் சொல்லியிருக்கிறாரு நான் சொன்னேன். நானா சொன்னேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வஹி அல்லாஹ்வுடைய விஷயம் மார்க்க விஷயமா எதையாவது சொன்னால் அது 100% நான் சரியாக சொல்லுவேன். அது அல்லாத விஷயங்களை சொன்னால் நான் சரியாகவும் சொல்லுவேன், தவறாகவும் சொல்லுவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க. இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன், ஃபமா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி, அல்லாஹ்வின் சார்பில் நான் எதையெல்லாம் அறிவிக்கிறேனோ ஃபஹு ஹக்குன், அது உண்மை. உமா குல்து பீஹி மின் கிபலி நப்சி, என் தரப்பில் இருந்து நான் எதை உங்களுக்கு சொல்கிறேனோ ஃபஇன்னமா அன பஷருன், நானும் மனிதன், உஸீபு வ உக்திபு, சரியாவும் சொல்லுவேன் தப்பாவும் சொல்லுவேன். இது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும் போது யார் அதை மீறி மறுக்கிறாங்களோ அவங்க ரசூலுல்லாஹ்வை நோவினைப்படுத்துகிறார்கள். நம்ம சொல்லி இருக்கும்போது நமக்கு எதிராக இவர் வாதம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்த பயங்கரமான குற்றத்துக்கு நினைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஆளாகி இருக்கிறார்கள், அதான் உண்மையை தவிர நம்மளா சொல்லல. இட்டுக்கட்டி சொன்னா தானங்க. அல்லாஹ்வுடைய ரசூல நான் சரியாவும் சொல்லுவேன் தவறாவும் சொல்லுவேன் சொன்ன பிறகு அப்புறம் என்ன எங்க மீது அதை போடுறீங்க நீங்க?